1995 ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி பட்டலாந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதை அடுத்து 88-89ஆம் ஆண்டுகளில் பட்டலாந்த வீட்டுத் தொகுதியில் நடத்திச் செல்லப்பட்ட வதை முகாம் தொடர்பில் பல தகவல்கள் அம்பலமாகின. சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு உயிர் தப்பியவர்கள் தாம் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட வீடுகளை ஆணைக்குழு முன்னிலையில் அடையாளம் காண்பித்திருந்தனர். அந்த தகவல்கள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. வீட்டுத் தொகுதியின் A2/2 வீட்டை 1983ஆம் ஆண்டிலிருந்து 1989 வரை ரணில் விக்ரமசிங்க இளைஞர் விவகாரம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் அமைச்சின் சுற்றுலா பங்களாவாக பயன்படுத்தியிருந்தார். பின்னர் 1989ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து 1994ஆம் ஆண்டு வரை அதே வீட்டை கைத்தொழில் அமைச்சரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமாக ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்தினார். A2/1 வீடு ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்ததுடன் A2/3 வீடு ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இருந்த அமைச்சு ஒன்றின் கீழ் கொண்டுவரப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவின் பங்களா பொறுப்பாளராக சேவையாற்றிய வின்சென்ட் பெர்னாண்டோ என்பவர் குறித்த வீட்டில் தங்கியிருந்ததுடன் ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னர் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். A1/7 வீட்டையும் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயன்படுத்தியிருந்ததுடன் B2 வீட்டையும் ரணில் விக்ரமசிங்க தமது அலுவலகமாக பயன்படுத்தியிருந்தார். இந்த வீட்டில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு தப்பிச் சென்ற ஒருவர் ஆணைக்குழு முன்னிலையில் இந்த வீட்டை அடையாளம் காண்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். B1 வீடும் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் பயன்படுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக பாதுகாப்பு உத்தியோகத்தரான போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுதாத் சந்திரசேகர B7 வீட்டை பயன்படுத்தியதாக பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. B8 வீடு குறித்த வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ளதுடன் அதனை போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயன்படுத்தியிருந்தனர். இந்த வீட்டில் தடுத்து வைக்கப்பட்டு தாம் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டதாக ஏர்ல் சுகி பெரேரா என்பவர் பட்டலாந்த ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். இதனை தவிர உரிய நடைமுறைக்கு புறம்பாக அமைச்சர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க வழங்கிய உத்தரவுக்கு அமைய போலீஸ் பிரிவொன்றுக்காக மேலும் சில வீடுகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் முன்னாள் ராணுவ அதிகாரியான இந்திரானந்தரி சில்வா பட்டலாந்தையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக வெளிக்கொணர்ந்தார். நான் இராணுவ போலீசின் முன்னாள் நிழற்பட கலைஞராக இருந்தேன். வதை முகாம்கள் தோறும் சென்று நிழற்படம் பிடிக்கும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருந்தது. கொலை செய்யப்பட்ட அனைவரிடம் நிழற்படங்களை சேகரித்து டிஓசினால் ஆல்பம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. இவரை தெரியுமா என அடையாளம் காண்பிக்குமாறு அந்த ஆல்பம் சந்தேக நபர்களிடம் காண்பிக்கப்பட்டது. அந்த ஆல்பத்தை தயாரிப்பதற்காக எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்னவென்றால் வதை முகாம்களில் கொலை செய்யப்பட்டவர்களை கொலை செய்யப்படுவதற்கு முதல் நாள் நிழற்படம் எடுக்க வேண்டும். இளைஞர்கள் சித்திரவதைக்குட்படுத்த விதத்தை பிராண்டி குடித்துக் கொண்டு அந்த சித்திரவதையை மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர். அத்தகைய நபர் பிற்காலத்தில் இந்த நாட்டின் ஜனாதிபதியானார். பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் தாம் அறிந்த அனைத்தையும் வெளிப்படுத்தியவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறினர். அது தற்கொலை அல்லவென்பதை நாம் அறிவோம். டக்ளஸ் பீரிஸ் போன்றவர்கள் இவற்றை கக்குவதற்கு முயன்ற போது என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறிய விஜயதாச லியனாராய்ச்சி தோழரை பட்டலந்த வதை முகாமிற்கு கொண்டு வந்தனர். அவரை தங்காலையில் இருந்த தங்காலை SSPயின் வீட்டில் வைத்திருந்தனர். பின்னர் மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதை செய்து பட்டலந்தவிற்கு கொண்டு வந்தனர். அன்று சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை புறக்கணித்தனர். அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் வரை நீதிமன்றத்தில் முன்னிலையாக போவதில்லை என தெரிவித்து ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தனர். இதனால் பட்டலந்தையில் சித்திரவதைக்குட்படுத்திய தோழர் விஜயதாச லியனாராய்ச்சியை வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டிய நிலை ரணில் உள்ளிட்டவர்களுக்கு ஏற்பட்டது. அன்றைய தினமே அவர் உயிரிழந்தார். அவரது பிரேத பரிசோதனையில் என்ன வெளிவந்தது? 19 எலும்பு மூட்டுகள் உடைந்திருந்தன. 307 காயங்கள் ஏற்பட்டிருந்தன. ஏழைகளுக்காக இலவசமாக நீதிமன்றத்தில் வாதாடிய தோழர் விஜயதாச லியனாராய்ச்சியை பட்டலந்த வதை முகாமில் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கி கொலை செய்த விதமே இதில் இருந்தது. ஏழைகளுக்காக இலவசமாக நீதிமன்றத்தில் வாதாடிய தோழர் விஜயதாச லியனாராய்ச்சியை பட்டலந்த வதை முகாமில் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கி கொலை செய்த விதமே அதில் இருந்தது.